ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. என்னென்னா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோன்னு கூட வச்சுக்கலாம். ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையினால் சில வாய்ப்புகளை வந்து நம்ம இழக்கிறோம். அது எந்த மாதிரி சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப்போட ஒரு டேஷ்போர்டு. ஸோ இந்த டேஷ்போர்டில் தான் வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவோம். ஸோ அது நம்ம என்ன பேச வரமோ அதுக்கு முன்னாடி வந்து சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிடுறேன். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு என்னென்னா ரயில்வே சீரிஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். முக்கியமாக வந்து ட்ரெயின் வந்து கிளம்புனதுக்கு அப்புறமும் கூட எப்படி வந்து டிக்கெட்டு வந்து நம்ம கன்ஃபார்ம் டிக்கெட்டாக நம்ம வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற டிக்கெட் எப்படி கன்ஃபார்ம் டிக்கெட்டாக புக் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம். அப்புறம் ஆர்டிசிஎல்எஸ் டெலிட்டட்னா என்ன, சஸ்பெண்டட்னா என்ன, ரிசர்வேஷன் சஸ்பெண்டட்னா என்னன்னு சொல்லி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னா நம்ம சேனல்லே வந்து 2-3 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். என்னென்னா அந்த கரண்ட் அவைலபிள் டிக்கெட் நம்ம ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா சில டிக்கெட்ஸ் வந்து ரிசர்வேஷனுக்காக ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் கரண்ட் அவைலபிள் டிக்கெட்னு சொல்லுவோம். அதே போல் ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போதே வந்து சில பேசஞ்சர்ஸ் வந்து அவங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணதுக்காக சில பெர்த்தெல்லாம் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேக்கண்ட் பெர்த்தை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு சொல்லி 2 வீடியோஸுமே இந்த லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய சூழ்நிலை ஒரு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ஒரு நைட்டு தூங்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு ஃபோன் கால் வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து நீங்கள் ஊருக்கு கிளம்பி போகக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஒன்றா அது வந்து பர்சனல் ஒர்க்காகவோ இல்லை அஃபிஷியல் ஒர்க்காகவோ எது வேணாலும் இருக்கலாம், இல்லை ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன மாதிரி முடிவு எடுப்பீங்க அப்படின்னா, சாதாரண ஒரு மக்களாக இருந்தால் ஒன்றா பஸ் இருந்தால் பஸ்ஸில் போகலாம், இல்லை ட்ரெயினில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலான்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னா, கரண்ட் அவைலபிள் டிக்கெட்ஸ் ஏதாவது ஓப்பன் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ வந்து மணி வந்து ஒரு 11:15 ஒரு 11:15 மணின்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிக்கெட்டை வந்து பார்த்துட்டு டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கும். சரி நம்ம கொஞ்சம் எல்லாம் கிளம்பி எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்குள்ளே நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வந்து அந்த பிளானை ஒத்தி வைக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுத்துட்டு ட்ரெயின் டிக்கெட் நான் புக் பண்ணுறேன். ஸோ புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதாவது என்னென்னா, கரண்ட்லி சர்வீசஸ் ஆர் நாட் அவைலபிள் டியூ டு டெய்லி மெயின்டெனன்ஸ் டவுன் டைம். சர்வீஸ் வில் ரெஸ்யூம் அட் 12 hours 20 minutes. அதாவது நள்ளிரவு 20 நிமிஷத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷனே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரும். ஸோ இது வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாகவே வந்து டெய்லியும் ரயில்வேக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. எப்படி வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் முடிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருப்போம், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ்க்குன்னு ஒரு டைம் வச்சுருப்போம். காலையில் ஒரு கொஞ்சம் நேரம், ஈவினிங் கொஞ்சம் நேரம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரயில்வேல இருக்குது. ஸோ ரயில்வேல பார்த்திங்கன்னா அவங்களுடைய டைம் ஆகப்பட்டது நைட்டு வந்து ஒரு 11:40 இல்லை ஒரு 11:45 12:20 வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓவராலாக இருக்கிற எல்லா ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபுல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆக எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலுமே சரி, அவங்க வந்து 11:45 12:20 வரைக்குமே வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கேட்கலாம், நம்ம வந்து ஐஆர்சிடிசி ஆப்பில் தான் இது மாதிரி காட்டுது, வேறு ஏதாவது ஆப்பில் வந்து நம்ம பார்க்கலாம், இல்லை வெப்சைட்டில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இங்கே என்ன மெசேஜ் கிடைச்சதோ அதே போல் உங்களுக்கு மற்ற இடத்துல சேம் அதே மெசேஜ் தான் கிடைக்கும். சிஸ்டம் அப்படிங்கும்போது ரயில்வே சிஸ்டம் எல்லாமே வந்து பொதுவானது. ஆக நீங்கள் 11:45 12:20 வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு ரிசர்வேஷனுமே பண்ண முடியாது. எதுக்காக இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். நம்ம டிக்கெட்டை வந்து நம்ம வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ வந்து திங்க் பண்ணும்போதே வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணும்போதே வந்துட்டு டிக்கெட் வந்து அவைலபிளாகவும் இருக்கும். சரி ஒரு 10 நிமிஷம் நம்ம கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த வாய்ப்பு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி வந்து பாப்அப் மெசேஜ், அதாவது இந்த என்னென்னா அந்த டைமிங்குள்ளே மெயின்டெனன்ஸ் டைமிங்குள்ளே போயிட்டு அந்த டைமிங்கை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டைமிங்கை வந்து நீங்கள் இழந்துடுறீங்க. ஸோ இந்த அரை மணி நேரங்கும்போது நீங்கள் கிளம்பி நீங்கள் ட்ரெயினை கூட பிடிக்கலாம். இல்லை அந்த அரை மணி நேரத்தில் ஒரு 2 டிக்கெட் இல்லை ஒரு 3 டிக்கெட் தான் வந்து அவைலபிள் இருக்குங்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம்
ஓய்வு எடுக்கிற அந்த நேரத்தில் மற்றவங்க வந்து அந்த டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி அந்த டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஆக்கலாம். ஆக நீங்கள் ஒரு திட்டம் இடுறீங்க அப்படின்னா, முக்கியமாக ரயில்வே விஷயத்தில் நீங்கள் ஒரு திட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக டிக்கெட்டை வந்து இமீடியட்டாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய பயணமாகப்பட்டதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் புக் பண்ணிக்கிறதுங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ இன்றைக்கி கரெக்டான ஒரு டைம் வரும்போது உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு பயன்படுமா படாதா, இது ஒரு விழிப்புணர்வா, இல்லை வந்து உங்களுக்கு தோன்ற விஷயத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறையா விஷயங்கள் நம்ம வெளியில் கொடுத்துட்ருக்கோம், சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ எந்த டைமில் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போல் நிறையா விஷயங்கள் நம்ம சேனலில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.